ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் ஃபோக் டான்ஸ் ஆஃப் மிசோரம் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் ஓரியன்ட் என்னன்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா பார்த்தலாம். அதில் ஃபர்ஸ்ட் டான்ஸ் வந்து என்ன அப்படின்னா சேராவ். இந்த டான்ஸ் வந்து என்னன்னா மிசோரமோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துன்னா ஃபோக் டான்ஸ். இந்த டான்ஸ் ஆடும்போது வந்துன்னா பேம்போ ஸ்டிக் வந்து வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி நீங்க இமேஜ் கூட பாருங்களேன். இந்த கீழே வந்து என்னன்னா பேம்போ ஸ்டிக் மாதிரி வச்சு அதுல வந்து என்னன்னா டான்ஸ் ஆடுனாங்கன்னா அதுதான் வந்து என்ன சேராவ். ஸோ ரிலேட்டட் டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிசோரம் அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகத்தில் ஒன்று ரைட்டா. ஸோ எக்ஸாம்ல ஜஸ்ட் வந்து ஒன்லைனாக கேட்க போறாங்க. பட் ரிமெம்பர் தட் இந்த இமேஜ் நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சைலம் டான்ஸ். ஆக்சுவலி இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டான்ஸ். எப்ப செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா சப்சார் குட் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் வந்துன்னா மீசோ ட்ரைப் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ மீசோ ட்ரைப்போட வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபெஸ்டிவல் தான் சப்சார் குட். அதுல இருக்கிற வந்து என்னன்னா ஒரு டான்ஸா பார்த்தோம் அப்படின்னா சைலம் டான்ஸ் ஞாபகத்துல வச்சேன். மிசோ பீப்புளோட வந்து என்னன்னா மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் வந்து ஃபெஸ்டிவல் தான் வந்து சப்சார் கோட். இது நிறைய டைம் எஸ்எஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜங்தலம். இந்த டான்ஸ் வந்து என்னன்னா பைத் ட்ரைப் வந்து மோஸ்ட்லி செலிப்ரேட் பண்ணது. அப்ப ஜங்தலம் அப்படின்னு வந்தாவே ரிலேட்டட் டு வந்து மிசோரம் அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகம் வரும் ரைட்டா. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொலக்கியா. ஆக்சுவலி இது ரொம்ப ஃபேமஸ்ன்னு வந்து என்னன்னா ஸ்டேட் ஆஃப் மிசோரம். இதுல என்ன சொல்லுவாங்கன்னா வார்ஃபேர் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி வார்ஃபேர் டான்ஸ் ஆகும் அப்படின்னா சோ மீன்ஸ் வந்து சிவியர் ஹெட் ஆஃப் வந்து எனிமி. லா மீன்ஸ் வந்து டான்ஸ். கியா மீன்ஸ் வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாலேஜ் மூலம் இந்த டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா அதுதான் என்னன்னா சொலாக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இமேஜ் வந்து பார்த்தாவே தெரியும். கையில வந்து என்னன்னா இந்த கத்தி இது மாதிரிலாம் வச்சுக்கிட்டு வந்து இது ரொம்பவே வந்து இன்ட்ரிகேட் வந்து டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து ரொம்ப ரைட்டா. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கோலம். இந்த டான்ஸ் வந்து டியூரிங் த செரமனி ஆஃப் குவாங்சாவில வந்து செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸ் ஸ்டேட் ஆஃப் வந்து மிசோரம். இதுக்கு லிட்டரலா என்ன மீனிங் சொல்றாங்கன்னா குவால் மீன்ஸ் வந்து என்ன கெஸ்ட், லாம் மீன்ஸ் வந்து என்னன்னா டான்ஸ். ஸோ லா ஆர் வந்து லாம் இது ரெண்டுமே என்னதான் குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் தான் குறிக்கும். அப்ப என்ன சொல்லிடும் கெஸ்டோட டான்ஸ் ஆர் எல்ஸ் வந்து என்ன கெஸ்ட் வரும்போது அவங்கள வச்சு வந்து என்ன செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸா வந்து கோலம் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து மிசோரம் அப்படின்னு நம்ம ஞாபகத்தணும் ரைட்டா. ஸோ இந்த இமேஜ் வந்து நீங்க பாத்துக்கலாம். ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாங் லைஸ்வான். இந்த டான்ஸ் வந்து மிசோ கம்யூனிட்டி செலிப்ரேட் பண்ண ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து ஃபோக் டான்ஸ். இந்த இமேஜ் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இந்த ஜாங் லைஸ்வானுக்கு இன்னொரு பேர் வந்து பவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் தட் ரைட்டா. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டான்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா லங்லம். ஸோ இந்த டான்ஸுக்கு இன்னொரு பேர் வந்து ஜங்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டான்ஸ் செலிப்ரேட்டட் பை வந்து பைட் டான்ஸ், அதாவது பைட் ட்ரைப்போட வந்து என்னன்னா செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸா வந்துன்னா லங்லம். இந்த டான்ஸ் ஆடும்போது அது கூடவே வந்து ஒரு மியூசிக் இருக்கும். இந்த மியூசிக் பேர் வந்து புமாசைன்னு சொல்றாங்க. இந்த இமேஜ் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ரைட்டா.